ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டார்க் அப்படின்ற படத்தை பற்றின டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாரர் மூவி, சரியான ஹாரர் மூவி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு ஹாரர் மூவி. அதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு வீட்டில் வந்து தங்கியிருக்காப்புல, மாடி போர்ஷனில் திடீர்னு கரண்ட் போகுது. என்னென்னு பார்த்தா மாடி போர்ஷனில் மட்டும்தான் கரண்ட் போகுது, மற்ற இடத்துலலாம் கரண்ட் இருக்குது. சரின்ட்டு அவர் நம்ம லைட்டர் பற்ற வைக்கும்போது டக்குன்னு யாரை வந்து ஊதி அனுத்துற மாதிரி தெரியுது. அது என்னன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லாக ஏதோ வித்தியாசமான ஒரு இது இருக்குன்ட்டு மறுநாள் காலையில் போய் வீட்டு ஓனரான பாக்கியராஜ் சார்ட்ட போய் பார்க்குறாப்புல. அவர் சொல்கிறப்பல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான், கூட இருந்த 2 பேர்த்த கொன்னுட்டு அவனு தீ வச்சு எரிஞ்சிட்டு செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் தான் அங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து கதை ஆரம்பிக்குது. ஸோ இந்த 2 பேர்த்த கொன்ன அந்த 3ஆவது நபர் யார், அவன் யாரை அப்படி கொன்னா, எதனால் அவன் இப்படி இறந்தான்றது தான் படத்தோட மீதி கதை. அவன் பேலன்ஸில் வேறு இன்னும் யாரெல்லாம் கொல்ல வேண்டியிருக்குன்றதையும் அதை அப்டேட் பண்ணுறதுக்காக அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்டி சரவணன் வந்து இந்த படத்தில் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த கொலையெல்லாம் ஏன் நடக்குது, இவனுக்கு ஏன் இப்படி இல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் இந்த பக்கம் வந்து அந்த ஹீரோவுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அவன் வந்து ஒரு பைத்திய பிடிச்ச மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அவனை வேறு வீட்டுக்கு மாற்றினாலும் திருப்பியும் அவன் அந்த வீட்டுக்கே தான் வந்து உட்காந்துருக்கான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு நம்ம நட்டிக்கு அந்த இடத்துல ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூவை ஃபாலோ பண்ணி போகிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணி போகும்போது அவருக்கு ஒரு நிறைய வித்தியாசமான சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது. அதிலிருந்து அவர் வந்து அந்த கூட இருக்கிற மற்றவங்களை எப்படி காப்பாற்றுறாரு, ஹீரோவையும் எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் படத்தோட கதை. மியூசிக் வைஸில் வந்து படம் செம்மையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பாக்கியராஜோட நடிப்பும் மற்றவங்களோட நடிப்பும் வந்து இதில் சூப்பராகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு படத்தை பற்றி நான் அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.